ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக இப்போ இருக்கக்கூடிய 160 பைக்ஸ் அப்படிங்கிறது மாற தொடங்கிருச்சு அப்படின்னே சொல்லலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு ஃபோக்கஸ்டான பைக்ஸாக தான் இப்போ இருக்கக்கூடிய 160 மார்க்கெட் அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த 3 மாடல்களை சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது என்எஸ், அதுக்கப்புறம் அப்பாச்சி தான். பட் சமீபத்தில் தான் ஒரு அரக்கனை வந்து களை இறக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அரக்கன்றது இதுக்கு செட் ஆகுமான்னு தெரியாது. மோஸ்ட் அண்டர் ரேட்டட் பைக் அப்படின்னு கூட சொல்லலாம் எக்ஸ்ட்ரீமியோட 160 4V மாடல். ஸோ இன்னைக்கு எக்ஸ்ட்ரீம் 160 4V இந்த காம்படிட்டர்களை விட பெஸ்ட்டாக அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வீடியோட ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த 3 பைக்குமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக நான் ஸ்கிரிப்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஓகே போய் பார்ப்போம், நிறைய வித்தியாசங்கள் இந்த 3 வண்டியில் இருக்கும், அதை அப்படியே வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் இங்கே வந்து ரியல் வேர்ல்டில் ஓட்டி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னால் பெருசாக இந்த 3 வெஹிக்கிளில் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, கண்டினியூ பண்ணுங்கள், என்னெல்லாம் இந்த வெஹிக்கிளில் ஒற்றுமையாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு உதவின ஷோரூம்ஸுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுப்போம். எக்ஸ்ட்ரீம் கொடுத்ததற்காக அபிஎன்ஏபி மோட்டார்ஸுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்எஸ் 160 கொடுத்ததற்காக வைபோ பஜாஜுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி டிவிஎஸ் அப்பாச்சி கொடுத்ததற்காக தஞ்சை டிவிஎஸ்க்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 3 ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ ஆகும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 3 பைக்ஸில் ஏதோ ஒரு பைக்ஸ் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்தந்த டீலர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தோற்றம் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிசைன் பார்க்கும்போது எனக்கு பர்சனலி அவுடேட்டடாக ஃபீல் ஆகிறது அப்பாச்சி தான். அப்பாச்சியோட 160 4V பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிசைன் வந்து அவுடேட்டடாக இருக்கக்கூடிய ஃபீல் வந்து இருக்குது. பட் என்எஸ் வந்து சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்இடி ஹெட்லைட்ஸ்லாம் மாற்றினதுக்கப்புறம் இன்னும் சூப்பரான ஒரு டிசைனில் வந்து இந்த வெஹிக்கிளை வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லுவேன். இந்த தண்டர் ஷேப்பில் இருக்கக்கூடிய டிஆர்எல்ஸாக இருக்கட்டும், எல்இடி ஹெட்லைட்ஸாக இருக்கட்டும், ஆல் இண்டிகேட்டர்ஸ் அப்புறம் டெய்லைட்ஸ் எல்லாமே எல்இடி இருக்கிற மாதிரி வந்து மாறி இருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். எக்ஸ்ட்ரீமையும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. டிசைன் விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் 160 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு டிசைன் அப்படி தான் சொல்லணும். ஹெட்லைட்ஸு, டெய்லைட்ஸ், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இதுலேயுமே எல்இடியில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏன் மக்கள் எக்ஸ்ட்ரீம் சைடு போகலை அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருந்துகிட்டு இருக்கு. இந்த டிசைன் அப்படிங்கிறது இப்போ வந்த மாடல் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த 160லையுமே இந்த டிசைன் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சூப்பரான டிசைன் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தான் எக்ஸ்ட்ரீமோட 160யுமே. ஓகே, உங்களுக்கு எந்த மாடலோட டிசைன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்பாச்சியில் இண்டிகேட்டரை தவிர பாக்கி எல்லாமே எல்இடிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணாங்க அப்படின்னா அப்பாச்சியுமே நல்லாவே இருக்கும். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த எக்ஸாஸ்டோட டிசைனை வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து ரொம்பவே சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாஸ்ட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பைக்குக்கு வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நல்லா பார்க்க ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்எஸ் பொறுத்த வரைக்கும் அண்டர்பில்லி எக்ஸாஸ்ட் தான். ஸோ எக்ஸாஸ்ட் வந்து பெருசாக உங்களுக்கு வெளியில் வந்து தெரியாது. அந்த டிசைன் வந்து ஆல்ரெடி நம்ம என்எஸில் பார்த்தது தான். ஸோ அண்டர்பில்லி எக்ஸாஸ்ட். எனக்கு வந்து அப்பாச்சியோட இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த எக்ஸாஸ்ட் வந்து மாற்றினாங்க. ஒரு ட்வின் டியூப் எக்ஸாஸ்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரொம்ப பெருசாக இருக்கிற ஃபீல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த எக்ஸாஸ்ட் வந்து பார்க்க ரொம்பவே பெருசாகவே இருக்குது. ஸோ அப்படியே எக்ஸாஸ்ட் நோட்டுமே 3 வண்டியிலையும் கேட்டுருங்க எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு அப்பாச்சியில் கேட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்எஸ். ஸோ அடுத்ததா எக்ஸ்ட்ரீம் 160. ஸோ எக்ஸாஸ்ட் நோட் எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டிக்கு வருவோம். ஸோ 3 வண்டியிலையுமே 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஆவரேஜாக ஒரு 40 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்தாலும் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 480 கிலோமீட்டர் வரைக்குமே டேங்க் ஃபில் பண்ணும்போது நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக சீட் ஹைட் விஷயத்துக்கு வருவோம். இருக்கிறதுலே சீட் ஹைட் வந்து கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமோட சீட் ஹைட் தான் வந்து இருக்கிறதுலே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எப்போவும் சொல்கிறது தான், டீட்டெயில் ஸ்பெக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் ஆகும். வேணுன்றவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நம்ம ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இதோட சீட் ஹைட் இவ்வளவு, அதோட சீட் ஹைட் இவ்வளவுன்னும் போது வீடியோட டியூரேஷனும் அதிகமாகும். ரெண்டாவது உங்களுக்கும் குழப்பமாக இருக்கும். ஸோ அதனால தான் சிம்பிளாக புரியணுன்றதுக்காண்டி நாங்கள் இந்த மாதிரி சொல்கிறோம். ஸோ சீட் ஹைட் இருக்கிறதுலே கம்மி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் தான். ஸோ எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஹைட் வந்து 5.8. என்னால் தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா காலை வந்து கீழே வைக்க முடியுது அப்படின்னே சொல்லுவேன். ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அதேமாதிரி எக்ஸ்ட்ரீமோட ரைடிங் போர்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் போர்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்போர்ட்டியராக நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ காலும் பார்த்தீங்க அப்படின்னா டேங்கோட நல்லாவே டக் ஆகிடுது. ஸோ அடுத்ததாக அப்படியே என்எஸ்க்கு வருவோம். ஸோ என்எஸ் தான் இருக்கிறதுலையே சீட் ஹைட் வந்து அதிகம். 805 mm பக்கம் சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பில்லியன் சீட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே அதிகமாக இருக்குது. பட் இதுவுமே தாராளமாக உங்களால் காலை வைக்க முடியும். ஸோ 5.8 என்னோட ஹைட்டு. ஸோ நல்லாவே காலை வைக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரைடிங் போர்ஷர் எல்லாருக்கும் தெரியும், ஆஸ் யூஷுவல் பல்சர் பைக் போல தான் இருக்குது. ஸோ என்எஸ்ஸுமே வந்து நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் போர்ஷராக தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படியே நம்ம அப்பாச்சிக்கு வரலாம். இதுவுமே என்னோட ஹைட்டுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு 3 வண்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5'4" இருக்கிற ஆட்களுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னாலே செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த லெவலுக்கு தான் வந்து இதோட சீட்டோட டிசைன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பாச்சி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெண்டாகி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது 160லையும் சரி இப்படி தான் இருந்துச்சு, 200லையும் சரி, 4Bலையும் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும், மித்த வண்டியை விட இதில் உட்காரும்போது கொஞ்சம் பெண்டாகி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப தூரம் ஓட்டும் போது நான் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டருக்கு மேலே வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக அப்பாச்சி நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ரொம்ப நேரம் இப்படியே உட்காந்து போக முடியலன்னு காலை இப்படி நீட்டிலாம் வச்சு வண்டி ஓட்டியிருக்கேன். ஸோ அதனால் சொல்கிறேன். பட் போக போக பழகிரும். பட்டு மித்த வண்டியோட கம்பேர் பண்ணும்போது ரைடிங் போர்ஷர், ரைடிங் ட்ரையாங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காலை பெண்டாகி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. என்எஸ்லேயும் அதேமாதிரி எக்ஸ்ட்ரீம்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. அப்பாச்சியில் வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் சீட்டாக தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பில்லியன் சீட் கம்ஃபோர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்எஸோட பில்லியன் சீட் கம்ஃபோர்ட் வந்து பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம் லென்த்தான சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்பாச்சியுமே சரி எக்ஸ்ட்ரீமும் சரி அந்தளவுக்கு பில்லியன் சீட் கம்ஃபோர்ட் அப்படிங்கிறது இல்லை. எனக்கு எக்ஸ்ட்ரீமில் வந்து இந்த டிசைன் தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து டிசைனில் வந்து மாற்றினாங்க, இந்த சீட்டை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பண்ணாங்க. ஸோ ஹைட்டாக மேலே உட்கார்ற மாதிரி இருக்குது. பட் இது வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஸ்டண்ட் பைக்லாம் வந்து சீட் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுவோம் தெரியுங்களா? ஸோ இந்த இடத்துல காலை வச்சு நிற்கிறதுக்காக மாடிஃபை பண்ணுவாங்க. அது மாதிரி இதோட டிசைன் மாறின மாதிரி எனக்கு தோணுது. பட் உங்களுக்கு அப்படி இருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த டிசைன் மட்டும் பிடிக்கல. இதுலேயும் 160ல் 2 மாடல் இருக்குது. ஸோ 2 மாடல் ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டும் ஃப்ரண்ட்டில் இருக்க USD 4க்கு மட்டும் வரும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியது அந்த மாடல் தான், ப்ரீமியர் அப்படிங்கிற மாடல், ப்ரீமியர் ப்ரோ அப்படிங்கிற மாடலு. பட் ஸ்டாண்டர்ட் போகிறீங்கன்ற பட்சத்தில் இந்த சீட்டும் USD 4க்கும் வராது. ஆக்சுவலாக இந்த வண்டியோட வெயிட்டெல்லாம் வந்து கம்மி அப்படின்னு தான் சொல்லி மார்க்கெட்டிங் பண்ணாங்க. பட் அப்பாச்சிக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா 1 கிலோ தான் இது வெயிட் வந்து கம்மி. பட் என்எஸோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 7-8 கிலோ பக்கம் பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மி அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு பார்க்கிங்கில் தான் நகத்தா கொள்றதுக்கு வந்து இதுவுமே சரி அப்பாச்சியுமே சரி ஈஸியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா இது 145 கிலோ வரும். அப்பாச்சி 146 கிலோ வருது. NS 160 பார்த்தீங்க அப்படின்னா 152 கிலோ வெயிட் வருது. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ 3 வெஹிக்கிள்லையுமே கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 3 வண்டியிலுமே வந்து கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனை பேர் பண்ணிங்கன்னா கால்ஸு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிளஸ்டர்லேயே தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 3 வண்டியோட கிளஸ்டருமே பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. என்எஸில் பார்த்தீங்கன்னா டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்எஸ்க்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்பாச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது அப்பாச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பைக்ஸில் வந்து ரைடிங் மோட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் 3மே டிஜிட்டல் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு எக்ஸ்ட்ரீமோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் ஒரு சின்ன மைனஸாக பட்டுச்சு. ஸோ ரொம்ப குட்டியான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக வந்து கொடுத்துருக்காங்க. பகல் நேரங்களில் கிளியராகவே இந்த கிளஸ்டரை வந்து பார்க்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இல்லை, ஒரு ஹாஷான சன்லைட் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்பீடில் வெஹிக்கிள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதே வந்து டிஸ்பிளேயில் வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவேன். அது எனக்கு ஒரு சின்ன மைனஸாகவே பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவேன் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்ததாக வீல்ஸ், பிரேக், சஸ்பென்ஷன் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சஸ்பென்ஷன் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ என்எஸ்லேயும் எக்ஸ்ட்ரீம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து USD 4 கொடுத்துருக்காங்க. அப்பாச்சியில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 3 வெஹிக்கிள்லையுமே அட்ஜஸ்டபிள் மோனோ சஸ்பென்ஷன் தான் பார்த்தீங்கன்னா 3 வெஹிக்கிளுமே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சஸ்பென்ஷன் ஃபீட்பேக் பற்றி சொல்லணும் அப்படின்னா நான் வீடியோட ஆரம்பத்திலே சொன்னது தான்,
ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை இந்த 3 வெஹிக்கிளும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ சஸ்பென்ஷனும் வந்து என்னதான் டெலஸ்கோபிக் வந்து அப்பாச்சியில் வந்து கொடுத்துருந்தாலும் ஒரு சிமிலரான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப்பாக தான் வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னே சொல்லுவேன். 3மே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிட் ரேஞ்சில் தான் வந்து சஸ்பென்ஷன் வச்சுருக்காங்க. கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, ஹைவேஸில் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் 3 வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டப் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படியே வீல்ஸுக்கு வந்தீங்க அப்படின்னா 3 வெஹிக்கிள்லையும் பயன்படுத்தியிருக்கிறது 17 இன்ச்சஸ் வீல்ஸ் தான். அப்பாச்சியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 90 செக்ஷன் டயர்ஸு, என்எஸ்லேயும் எக்ஸ்ட்ரீம்லையும் பார்த்தீங்கன்னா 100 செக்ஷனு, 3 வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா ரியரில் 130 செக்ஷன் டயர்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்பாச்சியில் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியல் டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கார்னரிங் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு வரும்போது இதுவுமே 3மே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90, 100ல் கார்னர் பண்ணும்போது ஸ்டேபிளாக இருக்குது. ஆக்சுவலாக நான் அப்பாச்சி வந்து இதை ரெண்டுத்தோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குமோ அப்படின்றது போல் நினச்சேன். பட் இந்த ரேடியல் டயர்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்கனால கார்னரிங் ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அப்பாச்சியுமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பட் ஃப்ளிக்கபிலிட்டி மட்டும்தான் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் சூப்பராக இருக்கிற மாதிரி பட்டுச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இருக்கிறதுலே வீல் பேஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் தான் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன சின்ன கட் அடித்து ஓட்டுறதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன் மித்த 2 வண்டியோட கம்பேர் பண்ணும்போது. அடுத்ததாக பிரேக்ஸ் விஷயத்துக்கு வருவோம். ஸோ பிரேக்ஸோட டீட்டெயில்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன். பிரேக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா 3மே ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பட் ரொம்பவே ஷார்ப்பாக அக்யூரேட்டாக பிரேக்கிங் இருந்தது எந்த வண்டியில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து என்எஸில் தான். என்எஸோட பிரேக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். டூயல் சேனல் ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் ஆகிறதும் ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. இந்த வீடியோவே பர்ஃபார்மன்ஸில் எது பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சுக்க தான் நீங்கள் வந்திருப்பீங்க. 3மே ஒரு 160 கொண்ட இன்ஜின் தான், ஆயில் கூலிங் சிஸ்டம் தான் 3 வெஹிக்கிளையுமே வந்து பயன்படுத்தியிருக்காங்க கூலிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். ஸோ எந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டர் அப்படிங்கிறதா நீங்கள் பார்க்க வேண்டியது. அப்பாச்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 மோடு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ரெயின், அர்பன், ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு 3 விதமான மோட் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸில் தான் வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த வெஹிக்கிளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக. அதே மாதிரி 3 வெஹிக்கிளுமே 4 வால்வ் கொண்ட இன்ஜினாக தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஹைவேஸ் ஹை ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் இதுவுமே 3 வண்டியிலையுமே திட்ட சிமிலராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 80 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3 வண்டியுமே சின்ன மைனரான வித்தியாசங்களில் தான் உங்களுக்கு 0ல் இருந்து 80 அப்படிங்கிறது அச்சீவ் ஆகுது. யூஸ்வலாக நம்ம வீடியோக்களில் 0 to 100லாம் வந்து காமிக்கிறது வழக்கம் தான். பட்டு கோப்ரோ கொஞ்சம் சதி பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் அந்த ஃபுட்டேஜ் எங்கள்கிட்ட கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா வைப்ரேஷன்ஸ் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா என்எஸில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஒரு 6000 RPM அந்த ரேஞ்சில் தொடும் போதே பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ரிஃபைண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா அப்பாச்சியுமே சரி எக்ஸ்ட்ரீமே சரி ரொம்பவே ரிஃபைண்டாக அந்த இன்ஜினை வந்து உருவாக்கியிருக்காங்க. வைப்ரேஷன்ஸ் லெவல்ஸ்லாம் ரொம்பவே கம்மியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டாப் எண்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருந்தது பார்த்தீங்க அப்படின்னா அப்பாச்சிலையும் என்எஸ்லையும் பார்த்தீங்கன்னா டாப் எண்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா ஒரு 90க்கு மேலே வந்து அப்படியே ரொம்ப ஸ்டேபிளே இல்லை. ஸோ 90க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எப்படி சொல்ல டிலேவாக தான் வந்து அந்த 100 அப்படிங்கிறது வந்து ரீச் ஆகுது. ஸோ இனிஷியலில் என்ன தான் டார்க் டெலிவரி ரொம்ப நல்லா இருந்தாலும் அதுவும் இனிஷியல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டர் கியர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. கியர்ஸ் வந்து டக்குன்னு வந்து ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது மாதிரி கொடுத்து உங்களுக்கு 0லேருந்து 80 வரைக்கும் பார்த்தீங்கன்னா குயிக்காக இருக்குது. பட் 100 ரீச் ஆகுறதுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மித்த வெஹிக்கிள்ஸோட கம்பேர் பண்ணும்போது. சிட்டிக்குள்ளே எதுப்பா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக விட்டுட்டு சிட்டிக்குள்ளே பார்க்கும்போது இந்த ஃப்ளிக்கபிலிட்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த புல்ல பூந்துக்கு ஓட்டிட்டு வரத்துக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்ஜினோட ஹீட்டும் பார்த்தீங்கன்னா 3 வண்டியிலையுமே வந்து ஈக்குவலான ஒரு ஹீட் தான் வந்து ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லுவேன். ஜீன்ஸ் பேண்ட் அந்த மாதிரி போட்டு ஓட்டினீங்கன்னா பெருசாக ஹீட் வந்து தெரியாது. பட் ஷார்ட்ஸ் போட்டு சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட்டும் போது ஒரு சின்ன ஹீட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் 3 வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக அதே மாதிரி கிளச்சு ஃபீட்பேக் பற்றி சொல்லியே ஆகணும். அப்பாச்சியோட கிளச்சு வந்து ரொம்ப லைட்டராக இருக்கிற ஃபீல் வந்து இருந்துச்சு இந்த வெஹிக்கிள் ஓட்டும் போது. ஸோ நான் அப்பாச்சியில் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் கிளச் இருக்கும்னு நினச்சேன். பட் கொஞ்சம் லைட்டராக தான் கிளச் வந்து ஃபீல் ஆனிச்சு அப்படின்னு சொல்லுவேன். எக்ஸ்ட்ரீம் என்எஸோட கம்பேர் பண்ணும்போது அப்பாச்சியோட கிளச் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட்டராக இருந்துச்சு. ஸோ சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணும்போது அந்த கிளச் வந்து ஃபீட்பேக் வந்து பெட்டராக பட்டது வந்து அப்பாச்சியில் தான். ஸோ பொதுவாக இந்த 100, 160, 125cc பைக்ஸ்லாம் போட்டாலே எல்லோரும் கேட்குறது கிக்கர் எந்த வண்டியில் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இப்போ நிறையா வெஹிக்கிள்ஸில் வந்து கிக் ஸ்டார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் என்எஸ் 160ல் பார்த்தீங்க அப்படின்னா கிக் ஸ்டார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு எந்த வெஹிக்கிள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கிக் ஸ்டார்ட் கிடையாது. அப்பாச்சியாக இருக்கட்டும் எக்ஸ்ட்ரீமாக இருக்கட்டும் கிக் ஸ்டார்ட் வந்து கிடையாது. ஏன் கிக் ஸ்டார்ட் கொடுக்கல அப்படின்றதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. அதை நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸாக வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அதை வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃபைனலி ப்ரைஸ் அண்ட் மைலேஜ் தான்.
ஸோ மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக ஒரு 38லேருந்து 45 வரைக்கும் இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேபி இதோட கூட மைலேஜ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்குது. இதோட யூசர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மைலேஜ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பான்சிவாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் என்எஸோட 160. ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 10x10 நேவிகேஷனாக இருக்கட்டும், ஆல் எல்இடி ஹெட்லைட் செட்டப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் கொடுத்தனால பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸுன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 1,87,000 பக்கம் ஆன்ரோடு காஸ்ட்டுங்கிறது இப்போ 160 வாங்குறதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதை விட பார்த்தீங்க அப்படின்னா அப்பாச்சியுமே சரி, எக்ஸ்ட்ரீமும் சரி ப்ரைஸ் வந்து கம்மி தான். இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீமோட காஸ்ட் வந்து 170 தான் வருது ஆன்ரோடு காஸ்ட் அப்படிங்கிறது. அப்பாச்சி பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தோட இருக்கக்கூடிய மாடல் போனீங்கன்னா 177 வரும். இல்லை நார்மல் ஸ்டாண்டர்ட் போனீங்க அப்படின்னா 170 அந்த ரேஞ்சு தான் ஆன்ரோடு காஸ்ட் அப்படிங்கிறது வருது. ஸோ எக்ஸ்ட்ரீம் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் யாரும் பெருசாக இதோட காம்படிட்டர்ஸாக வச்சு நீங்கள் வந்து போய் பைக்ஸ் வந்து வாங்கியிருக்க மாட்டீங்க. பட் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் இதை ஒரு டெஸ்ட் ட்ரைவாவது பண்ணுங்க அப்படிங்கிறதா சொல்லுவேன். இந்த வீடியோவில் நான் எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து முட்டு கொடுத்து பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். எனக்கு ரொம்ப நாளாகவே ஏன் எக்ஸ்ட்ரீமை யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, நல்லா தானே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், எக்ஸ்ட்ரீமை ஜஸ்ட் ஒரு ட்ரையாவது பண்ணி பாருங்கள் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஸோ ஆரம்பத்தில் வீடியோவில் சொன்னது தான் 3 வண்டியுமே இந்த கம்பேரிஷனில் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். ஸோ ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா இந்த கம்பேரிஷனை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஒப்பீனியன் தான். இந்த 3 வண்டியில் எதை நீங்கள் வாங்குவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஒரு கம்பேரிஷனில் நம்ம அடுத்து சந்திப்போம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரியான நிறைய கம்பேரிஷன்ஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது நம்ம சேனலில் ரெகுலராகவே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தமிழ்லேயே அதிக கம்பேரிஷன்ஸ் வீடியோ மேக் பண்ணுறது நம்ம சேனலாக தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்லை அப்படின்னா நம்மளோட கம்பேரிஷன்ஸ் வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிஷன்ஸ் நம்ம சேனலில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.